ஆக்டர் ஜெயம் ரவி. இவருடைய கூட பிறந்த அண்ணன் மோகன் ராஜா. இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் முதல்ல எப்படி டைரக்டர் ஆனாங்க அப்படின்னா, இவருடைய அப்பா ஒரு மூவி எடிட்டர். இவர் அப்பா மூலமாக தான் இவர் டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறமா இவருடைய தம்பியை இவர் ஹீரோவாக்கிட்டாரு. இப்படி தான் இவங்கெல்லாம் சினிமா திரையுலகத்துக்கு வந்தாங்க. இப்போ மோகன் ராஜா என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் இது வரைக்கும் 11 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதில் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் 9 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் 2001 அனுமன் ஜென்சன் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை டைரக்ஷன் பண்ணி தான் டைரக்டர் ஆனார். இந்த படம் இவருடைய ஒரிஜினல் கதை இல்லை. தென்காசிப்பட்டினம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு போகல. அதுக்கப்புறமா தமிழில் இவருடைய தம்பியை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜெயம் ரவியை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி